நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். இங்கே நான் பார்க்கிறோம், கர்த்தர் என் பலனும் என் கீதமும் மாணவர் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். கடந்த பல வாரங்களாக நேம்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நாமங்கள், தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் செவ்வாய்க்கிழமை ஆராதனைகளிலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், எல் ரோஹி, யெகோவா ராஃபா, யெகோவா நிசி, யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா சபயோத், யெகோவா ஷிகேனு, இமானுவேல், இயேசு என்று இப்படி நம்முடைய தேவனுக்கு அநேக நாமங்கள் சத்திய வேதத்திலே இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய அந்த குணாதிசயத்தை, தன்மையை, அந்த சுபாவத்தை, அந்த கேரக்டரை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர், அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, அவர் எவ்வாறு நம்மை போஷிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பாதுகாக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பராமரிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை நடத்தி செல்கிறார், அவர் எவ்வாறு நம்மை கண்காணிக்கிறார், அவர் எப்படியெல்லாம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இதில் ஒரு சில நாமங்களை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்து தியானித்தோம். கடந்த வாரத்திலே ஒரு நாமத்தை குறித்து நாம் பார்த்தோம். கடந்த வாரத்திலே நாம் பார்த்த இந்த நாமம் என்னவென்று சொன்னால் யெகோவா கேரூப். யெகோவா கேரூப் என்கிற அந்த நாமத்தை குறித்து நாம் பார்த்தோம். யெகோவா கேரூப் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? த க்ளோரியஸ் ஸ்வோர்ட் என்று அர்த்தம். அதாவது மகிமையான பட்டயம். அவரே நமக்கு மகிமையான பட்டயமாய் இருக்கிறார். அவரே நமக்கு மகிமையான பட்டயம் என்று சொன்னால் எப்படி அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? அவருடைய வார்த்தை நம்முடைய பட்டயமாய் என்ன செய்கிறது? இருக்கிறது. அவ்விதமாய்த்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் சத்திய வேதத்தில் பல பகுதிகளில் இருந்து வேத வசனங்களை எடுத்து உங்களுக்கு நான் எடுத்து விளக்கி காண்பித்தேன். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இன்னொரு நாமத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற நாமம் என்னவென்று சொன்னால் யெகோவா ஷிம்ராத். யெகோவா சிம்ராத் என்கிற இந்த நாமத்தை குறித்து இன்றைக்கும் அடுத்த வாரத்துக்கும் இன்னும் ஒரு சில வாரங்களுக்கும் கூட நாம் இதை ஆழமாக பார்க்க போகிறோம். யெகோவா சிம்ராத். எல்லாரும் சொல்லுங்க, யெகோவா சிம்ராத். மறுபடியுமாய் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் என் பெலனும் என் கீதமும் மாணவர். கர்த்தர் என் பெலனும் என் கீதமும் மாணவர். கர்த்தர் யாராயிருக்கிறார்? நம்முடைய கீதமாயிருக்கிறார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். சங்கீதம் 118:14வது வசனம். கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். கர்த்தர் என் பெலனும் என் கீதமும் மாணவர், அவரே எனக்கு இரட்சிப்பாய் இருக்கிறார். வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். இதோ தேவனே என் இரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு
ரட்சிப்புமானவர், கர்த்தராகிய யெகோவா என் கீதமுமானவர் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் என் கீதமுமானவர், கர்த்தர் என் கீதமுமானவர், கர்த்தரின் கீதமுமானவர் என்று வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த வசனங்கள் மற்ற மொழிபெயர்ப்பிலே எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கர்த்தர் என் பலனும் என் பாடலுமாய் இருக்கிறார். கர்த்தர் என் கீதமும், கர்த்தர் என் பலனும் என்னுடைய பாடலுமாய் இருக்கிறார் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேயும் மிரியாமும் கர்த்தரை பாடி துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கவனியுங்கள், இப்பத்தான் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாகி வெளியே வந்திருக்கிறார்கள். எகிப்து தேசத்திலே 430 வருஷங்கள் பாருங்க அடிமைகளாக இருந்தார்கள். பல நூற்றாண்டுகளாக பாருங்க வம்சங்களாக அங்கேயே அடிமைகளாக இருந்தார்கள். கர்த்தர் பாருங்க ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே, தம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலே, ஓங்கிய புயத்தினாலே அவர்களை விடுதலையாக்கி மீட்டெடுத்து இப்பத்தான் அவர்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், பாருங்க செங்கடலை கர்த்தர் இரண்டாக பிளந்து அதன் ஊடாக அந்த வெட்டாந்தரை வழியாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இப்பத்தான் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். பார்வோன் மேலே ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து, பார்வோனுடைய சேனைகள் மேலே ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து இப்பத்தான் அந்த செங்கடல் வழியாக வெளியே வந்திருக்கிறாங்க. வெளியில வந்த உடனேயே அங்க இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேயினுடைய சகோதரியாகிய மிரியாமும் சேர்ந்து பாருங்க இசைகளை இசைத்து நடனமாடி கர்த்தரை பாருங்கள் பாடி துதிக்கிறதை இந்த வேத பகுதிகளிலே, இந்த அதிகாரத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே இவ்விதமாய் அவர்கள் பாடி மகிமைப்படுத்தின பொழுது இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர் என்று சொல்லுகிறார்கள். எனவே கர்த்தர் யார்? அவர்தான் நம்முடைய கீதம், அவர்தான் நம்முடைய பாடல், அவர்தான் நம்முடைய சங்கீதம், அவர்தான் நம்முடைய சங்கீதம். அவரை பற்றிய பாடல்கள் தான் நம்முடைய வாயில் என்ன செய்ய வேண்டும்? உண்டாக வேண்டும். அவரை பற்றிய பாடல்களைத்தான் நாம் நம்முடைய வாயினாலே பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒண்ணுமில்லாத காரியத்தை குறித்து, உப்புக்கும் இல்லாமல் சப்புக்கும் இல்லாமல் இருக்கிற காரியத்தை குறித்து எப்பயுமே பாடிக்கிட்டு வருஷங்களை வீணடிச்சு கொண்டு இருக்கக்கூடாது. அவரை பற்றி பாட வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்தான் நம்முடைய கீதம், அவர்தான் நம்முடைய பாடல், அவர்தான் நம்முடைய சங்கீதமாயிருக்கிறார், கீதமாயிருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, கர்த்தர் என் கீதமுமானவர் என்கிற இந்த இடத்திலே யெகோவா சிம்ராத் என்கிற ஒரு எபிரேய பதம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யெகோவா சிம்ராத் என்கிற ஒரு எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, யெகோவா சிம்ராத் என்றால் என்ன அர்த்தம்? யெகோவா சிம்ராத் என்றால் என்ன பொருள்? த லார்ட் இஸ் மை சாங் என்று அர்த்தம். கர்த்தர் என் கீதமுமானவர் என்று அர்த்தம், கர்த்தர் என் பாடல் என்று அர்த்தம், கர்த்தர் தான் என்னுடைய பாட்டு என்று அர்த்தம், கர்த்தர் தான் என் சங்கீதம் என்று அர்த்தம். ஆமென். ஆகவே அவர்தான் நம்முடைய பாடல், அவர்தான் நம்முடைய சங்கீதம், அவர்தான் நம்முடைய சாங். நீங்க சாங் சொல்றாங்க, இதுதான் சாங், அவர்தான் நம்முடைய சாங். ஆகவே இந்த இடத்துல யெகோவா சிம்ராத் என்கிற ஒரு எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, பாட்டு என்றால் என்ன அர்த்தம்? பாட்டுன்னு சொல்றோம், பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்றோம். பாட்டுனா என்ன அர்த்தம்? பாட்டு என்று சொன்னால் இசையுடன் பாடக்கூடிய ஒரு பாடல் என்று அர்த்தம். பாட்டு என்றால் என்ன அர்த்தம்? இசையின் மூலமாக வெளிப்படுத்தப்படும் ஒரு உணர்வு பூர்வமான சத்தம். மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. பாட்டுனா என்ன அர்த்தம்? இசையின் மூலமாக வெளிப்படுத்தப்படும் உணர்வு பூர்வமான ஒரு சத்தம் அல்லது ஒரு ராகம், அதுதான் என்னது? பாட்டாகும். இதை இன்னும் தெளிவா சொன்னா இப்படி சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? இசையும் வார்த்தையும் கலந்த ஒரு கலவை, இசையும் வார்த்தையும் கலந்த ஒரு கலவை, அதுதான் பாடலாகும், அதுதான் கீதமாகும். அப்ப எனக்குள்ள கர்த்தரை நினைச்சு பார்க்கிறேன், கர்த்தர் எனக்கு செஞ்ச காரியத்தை நினைச்சு பார்க்கிறேன்.
அதை எண்ணி பார்க்கிறேன். எண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுது, உள்ள இருந்து பாடல்கள் எழும்பி வருது. அதுக்கு ஒரு இசை அமைக்கிறேன். அப்ப இசையோடு வார்த்தையோடு, அதாவது வார்த்தையும் இசையும் கலந்த ஒரு கலவைதான் எதுவாகும், பாடலாகும். ஆகவே யார் நம்முடைய பாடல் என்றால் கர்த்தர் தான் நம்முடைய பாடலாகும். அவருடைய வார்த்தை தான் நம்முடைய பாடலாகும். அவருடைய கல்வாரி பாடுகள் தான் நம்முடைய பாடலாகும். என்னத்தையோ பாடிட்டு கிடக்கிறான் அந்த பைய, என்ன ஒன்றும் விலைக்கு தொலைய மாட்டேங்குது, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்னடா பாடுன அவனுக்கே தெரியல, அவனுக்கே தெரியல. நான் பாருங்க 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னை அறியாமல் நான் ஒரு இங்கிலீஷ் பாட்டை பாடிட்டேன் கிளாஸில். டீச்சர் முன்னால் உட்காந்துருக்குறாங்க, பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது நான் பாட்டுக்கு இடையில பாடிட்டேன் சத்தமாக. கிளாஸே அமைதியாயிருச்சு. டீச்சருக்கு பெரிய ஆச்சரியம், நம்ம பயலாடா இங்கிலீஷில் பாட்டு பாடுறான் அப்படின்னு எந்திரிச்சு, டேய் அந்த பாட்டை திருப்பி பாடுறா, இங்கிலீஷ்லாம் பாட தெரியுமா உனக்கு அப்படின்னா திருப்பி பாட தெரியல. ஏன்னா ஏதோ ஒரு மைண்ட் செட்டிங்கில் கர்த்தர் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தில் என்னத்தையும் பாடியாச்சு, ஆனால் திரும்ப என்ன செய்ய தெரியல, பாட திருப்பி சரியான வார்த்தையை பயன்படுத்தி அதை எப்படின்னு சொல்லி கரெக்டாக அந்த ராகத்தோடு பாட தெரியலை. அதனால 2 ரைடு விழுந்துச்சு, திருப்பி பாட தெரில. நம்ம ஊரில் பாருங்கள் இப்படித்தான் சில செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. என்ன வேணாலும் பாடுறது, எதுக்கு பாடுற, ஏன் பாடுற, அதில் என்ன அர்த்தம் இருக்குது, எதுவுமே கிடையவே கிடையாது. அதில் ஏதோ 2 மியூசிக் டாம் பூன் வந்துச்சுன்னா ரைட்டு, ஆடு பாடு உருள். எதுக்கு பாடுறோம், ஏன் பாடுறோம், எதை பற்றி பாடுறோம், அதில் என்ன கருத்து இருக்குது, அதனால் என்ன உண்டாக போகுது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன, யார் நம்முடைய பாடல், கர்த்தர் தான் நம்முடைய பாடல். ஆமென். அவருடைய வாக்குத்தத்தம் தான் நம்முடைய பாடல், அவருடைய வார்த்தை தான் நம்முடைய பாடல், அவருடைய கல்வாரி பாடுகள், அவர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்து முடித்தார் என்பதை பற்றி தான் நம்முடைய பாடல்கள். ஆமென். ஆகவே அவர் நாமம் யெகோவா ஷிம்ராத், அவர் நம்முடைய கீதமானவர், அவர் நம்முடைய பாடலாயிருக்கிறார். The Lord is my song, அவர் நம்முடைய பாட்டாயிருக்கிறார், அவர் நம்முடைய பாட்டாயிருக்கிறார். எல்லா கரங்களையும் வைத்து சொல்லுவோம், அவர்தான் என்னுடைய பாடல், அவர்தான் என்னுடைய கீதம். ஆமென். வேற ஏதோ இல்லை, அவர்தான் என்னுடைய பாடல். சரி, கர்த்தர் தான் நம்முடைய சங்கீதம் என்றால், கர்த்தர் தான் நம்முடைய பாடல் என்றால், அப்ப அவரை பற்றித்தான் நாம் பாட வேண்டும். அப்படித்தானே? கர்த்தர் தான் நம்முடைய கீதம், கர்த்தர் தான் நம்முடைய பாடல் என்று சொன்னால், அப்ப அவரை பற்றி தான் நாம் என்ன செய்ய வேண்டும், பாட வேண்டும், அவரைத்தான் நாம் துதிக்க வேண்டும். அப்படித்தானே? அப்படி என்று சொன்னால் அவரை பற்றி எப்படியெல்லாம் பாடலாம் இருக்கிறீங்களா? அவர் தான் நம்முடைய கீதம், அவர் தான் நம்முடைய பாடல், அவரை பற்றி தான் நாம் பாட வேண்டும். அப்படி என்று சொன்னால் அவரை பற்றி எப்படியெல்லாம் பாடலாம், எப்படியெல்லாம் பாடலாம் என்று சத்திய வேதத்தை நான் ஆராய்ச்சி செய்து பாருங்க, அதை படித்த பொழுது அநேக காரியங்கள் விளங்கினது. அது என்ன, எப்படியெல்லாம் அவரை பற்றி பாடலாம் என்று சொன்னால், அவருடைய உண்மையை பற்றி பாடலாம், அவருடைய உண்மையை பற்றி பாடலாம், அவருடைய கிருபையை பற்றி என்ன செய்யலாம், பாடலாம், அவருடைய அன்பை பற்றி பாடலாம், அவருடைய இரக்கத்தை பற்றி என்ன செய்யலாம், பாடலாம், அவருடைய தயவை பற்றி நாம் பாடலாம், அவருடைய கருணையை பற்றி, அவருடைய கருணை உள்ளத்தை பற்றி நாம் பாடலாம், அவருடைய அருளை பற்றி நாம் பாடலாம், அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை பற்றி பாடலாம், அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறார் என்பதை பற்றி பாடலாம், அவர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை எடுத்து என்ன செய்யலாம், பாடலாக ஏற்றி என்ன செய்யலாம், பாடலாம். அவர் நமக்காக எதையெல்லாம் கல்வாரி சிலுவையின் மூலமாக சம்பாதித்து வைத்திருக்கிறார், அவர் எதையெல்லாம் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை பற்றி எல்லாம் நாம் என்ன செய்யலாம், பாடல்களாக இயற்றி, கீதங்களாக இயற்றி அதை என்ன செய்யலாம், நாம் பாடி
துதிக்கலாம், பாடி மகிழலாம், பாடி கர்த்தரை மகிமை படுத்தலாம். அது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தை பற்றி பாடலாம். அவருடைய நாமங்கள் அநேகம் இருக்கிறது. யெகோவா நிசி, யெகோவா ராஃபா, யெகோவா சம்மா, யெகோவா ரோகி, யெகோவா ஷிக்கேனு, யெகோவா நக்கர், யெகோவா மிஷ்காஃப், யெகோவா யாஷா, இப்படி நிறைய நாமங்கள் இருக்கிறது பாருங்க. இந்த நாமங்களை பற்றி பாடல்களை ஏற்றி அவிதமா என்ன செய்யலாம்? நாம் கர்த்தரை பாடலாம். ஆமென். வாசிப்போம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 50வது வசனம். இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். உமது நாமத்துக்கு என்ன பாடுவேன்? சங்கீதம் பாடுவேன். அப்ப அவருடைய நாமத்தை பற்றி என்ன செய்யலாம்? பாடலாம். கர்த்தர் தான் நம்முடைய பாடல், கர்த்தர் தான் நம்முடைய சங்கீதம், கர்த்தர் தான் நம்முடைய சாங் என்று சொன்னால் அப்ப அவரை பற்றி தான் பாடலாம். அவரை பற்றி தான் பாடணும்னா அப்படி எதெல்லாம் பற்றி பாடலாம்? அவரை பற்றி அநேக காரியங்கள் இருக்கிறது. அதுல அவருடைய நாமத்தை பற்றி என்ன செய்யலாம்? நாம் பாடலாம். வாசிப்போம். சங்கீதம் 18:49. இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். சங்கீதம் பாடுவேன். உம்முடைய நாமத்துக்கு சங்கீதம் பாடுவேன். உம்முடைய நாமத்தை பற்றி நான் பாடலை பாடுவேன். யாருக்குள்ள? ஜனங்களுக்குள்ளே, ஜாதிகளுக்குள்ளே. ஜாதி என்பது பாருங்க ஜனங்களை குறிக்கிறது. ஆகவே அங்க இருக்க ஜனங்கள் மத்தியிலே உம்முடைய நாமத்தை குறித்து நான் பாடுவேன் என்று சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம். புறஜாதியாரும் இரக்கமற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்றும் சொல்லுகிறேன். அந்தபடி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதி இருக்கிறது. இப்ப 2 வசனங்கள் வாசித்தோம் இல்லையா? அதைத்தான் இங்க மேற்கோள் காண்பித்து புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? புறஜாதிகளுக்குள்ளே உம்முடைய நாமத்தை குறித்து என்ன செய்வேன்? நான் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறதே என்பதை குறித்து மேற்கோள் காண்பித்து எழுதுகிறார். ஆகவே கர்த்தர் தான் நம்முடைய சங்கீதம் என்றால், கர்த்தர் தான் நம்முடைய பாடல் என்றால், அப்ப அவரை பற்றி தான் பாடணும். அவரை பற்றி தான் பாடணும் என்று சொல்லும் பொழுது எதை பற்றி எல்லாம் பாடலாம்? அவருடைய கிருபை பற்றி, அவருடைய உண்மையை பற்றி, அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை பற்றி, அவருடைய அன்பை பற்றி, அவருடைய கருணையை பற்றி, அவருடைய இரக்கத்தை பற்றி, அவருடைய மனதுருக்கத்தை பற்றி, அவர் கல்வாரி சிலுவையில் என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறார் என்பதை பற்றி எல்லாம் பாருங்க நம் பாடல்களை எழுதி அதை விவரித்து என்ன செய்யலாம்? கர்த்தரை பாடி என்ன செய்யலாம்? துதிக்கலாம். ஆமென். அது மாத்திரமல்ல, இதற்கு ஆதாரமாக அநேக வசனங்களை நாம் சத்திய வேதத்திலே வாசிக்க முடிகிறது. பாருங்க, நேரம் இல்லாதபடினாலே சுருக்கமாய் சில காரியங்களை நான் சொல்லுகிறேன், கவனியுங்கள். சத்திய வேதம் சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று, கர்த்தரோ உண்மை உள்ளவர் என்று, 1000 தலைமுறைக்கும் அவர் உண்மையை காக்கிறவர் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. எனவே அவருடைய உண்மையை பற்றி என்ன செய்யலாம்? பாடல்களை பாடி, பாடல்களை இயற்றி என்ன செய்யலாம்? பாடலாம். சத்தியவேதம் சொல்லுகிறது, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. அவருடைய கிருபை காலைதோறும் புதியவைகளாயிருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சகலவித கிருபையையும் நம்மிடத்திலே பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. ஆமென். சகலவித கிருபையும் பொருந்தின தேவன் தாமே உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தருடைய கிருபையை பற்றி என்ன செய்யலாம்? நாம் பாடல்களை ஏற்றி பாடலாம். அப்படிப்பட்ட பாடல்களைத்தான் நாம் பாட வேண்டும். சும்மா என்னத்தையோ பாடல்களை பாடிட்டு கிடக்கக்கூடாது. இப்படிப்பட்ட பாடல்கள் என்ன செய்ய வேண்டும்? நாம் பாட வேண்டும். அது மாத்திரமல்ல, சத்தியவேதம் சொல்லுகிறது, அவருடைய அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இவ்வளவாய் உலகத்தில் அவர் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். ஆமென். அப்ப அவருடைய அன்பை பற்றி, அவருடைய
அன்பை பற்றி நாம் பாடலாம். சத்தியவேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று. தேவரீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தர் நல்லவர் என்கிற பாடல் என்ன செய்யணும்? பாட வேண்டும். கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை என்ன செய்ய வேண்டும்? பாட வேண்டும். கர்த்தர் அடிச்சாரு, நொறுக்குனாரு, பிடிச்சி தள்ளி விட்டாரு, எல்லாம் இருக்கிறீங்களா? அடிக்கிற கைதான் அணைக்கும். கர்த்தர் அடிக்கவும் செய்கிறாரு, அணைக்கவும் செய்கிறாரு. இப்படிப்பட்ட வசனங்கள்லாம் பைபிள்ல இருக்குதுங்க. எங்க இருந்து சொல்றேன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் தான் அடிக்கிறாரு, கர்த்தர் தான் அரவணைக்கிறாரு அப்படின்ற வசனம்லாம் இருக்குது. அதெல்லாம் மக்கள் பாருங்க சரியா புரிந்து கொள்ளாம, எந்த சூழல்ல சொல்லப்பட்டிருக்கு, யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு, ஏன் சொல்லப்பட்டிருக்கு, ஏன் அப்படி நடந்துச்சு என்பதெல்லாம் விளங்கி கொள்ளாம அதை தூக்கி ஒரு பாடலா பாடி என்ன செய்யறது? பாடல் அதை சேர்த்து கோர்த்து விட்டு ஃபிட் பண்ணி என்ன செய்யறது? எல்லாம் இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? இந்த உலகத்தில் எனக்கு ஒன்று வேண்டாம். வெள்ளி வேணாம், பொண்ணு வேணாம், வீடு வேணாம், வாசல் வேணாம், ஒன்று வேணாம். அப்படி பாடலாம் எழுதி செய்கிற அதை பாடி இருக்கிறது. கர்த்தர் எவ்வளவு நல்லவரும் பாட வேணாம், கர்த்தர் எவ்வளவு அன்புள்ளவரும் பாட வேணாம், கர்த்தர் எவ்வளவு உண்மை உள்ளவரும் பாட வேணாம், கர்த்தர் எவ்வளவு கிருபை உள்ளவர் என்று பாட வேணாம், அவர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை பாட வேணாம். பாடுறது எவ்வளவு பாடல் இருக்குது பாருங்க, இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. ஆமென். சத்தியவேதம் சொல்லுகிறது, அவர் நாமம் சுகமாக்குகிற நாமம் என்று, அவர் நாமம் ரட்சிக்கிற நாமம் என்று. இயேசு நாமம் சுகமாக்குகிற நாமம். இயேசு நாமம் அது மேலான நாமம், வானத்திலும் பூமியிலும் மேலான நாமம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு நாமம் நம்மை பாதுகாக்கிற நாமம் என்று பாருங்க சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே இதை பற்றிய பாடல்களை என்ன செய்ய வேண்டாம்? பாட வேண்டும். சில ஆட்கள் பாருங்க, மியூசிக் நல்லா இருக்குது, ராகம் நல்லா இருக்குது, பாடு. என்ன பாடுறோம்னு தெரியாது. அதில் தவறான சில வார்த்தைகள் என்ன செய்யும்? ஏற்கனவே நீ என்ன பாடுறேன்னு உனக்கு யோசித்தான் பாடுறியா? மியூசிக் நல்லா இருக்குது, மியூசிக்கு ராகமும் நல்லா இருக்குது, பாடு. அப்படி இல்லை. அதில் என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதில் என்ன வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட வார்த்தையை அதில் வச்சு பாடுறாங்க என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இதுவே ஒரு விசுவாச அறிக்கை. எல்லாம் இருக்கிறீங்களா? இதுவே ஒரு விசுவாச அறிக்கை. விசுவாச அறிக்கை என்று பாருங்க, விசுவாச அறிக்கைலாம் பண்றோம், விசுவாசத்தை குறித்து பிரசங்கம் பண்றோம், விசுவாச அறிக்கை பண்பதை குறித்து பிரசங்கம் பண்றோம். நீங்க வாயில வச்சு மியூசிக் நல்லா இருக்குது, ராகம் நல்லா இருக்குது, தாளம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு என்னத்தையும் அவரை பாட்டை பாடிக்கிட்டே கிடந்தீங்கன்னா அதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற வார்த்தையை கவனிக்காம நீங்கள் பாட்டுக்கு எதாவது பாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா சத்தியவேதம் சொல்லுகிறது, அவன் சொன்னபடி அவனுக்கு ஆகும். நீங்க சொன்னபடி உங்களுக்கு, நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது. உன் விசுவாசம் உனக்கு இதை பெற்று தந்தது. அப்ப எதை பாடுறோம், எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி பாடுறோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாம் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? சத்தியவேதம் சொல்லுகிறது, அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக பாவமானார் என்று, அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக சாபமானார் என்று, அவர் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய தரித்திரத்தை எல்லாம் சுமந்து தீர்த்தார் என்று, நம்முடைய நோய்களையும் நம்முடைய பலவீனங்களையும் அவர் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்று, அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக வெட்கத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக புறக்கணிக்கப்பட்டவராய், பிதாவாகிய தேவனாலே புறக்கணிக்கப்பட்டவராய் தொங்கினார் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஏன் புறக்கணிக்கப்பட்டார்? அவர் ஏன் வெட்கத்தை ஏற்றுக்கொண்டார்? அவர் ஏன் தீமையை ஏற்றுக்கொண்டார்? அவர் ஏன் வியாதியை சுமந்து கொண்டார்? அவர் ஏன் சாபமானார்? அவர் ஏன் தரித்திரத்தை சுமந்தார்? அவர் ஏன் பாவமானார் என்பதையெல்லாம் பாருங்க கவனித்து, அப்படிப்பட்ட பாடல்களை ஏற்றி அப்படிப்பட்ட பாடல்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? பாட வேண்டும். அவர் பாவமானார் என்னை நீதியாக்கிட, அவர் சாபமானார் என்னை ஆசீர்வதிக்க, அவர் தரித்திரரானார்
என்னை ஐஸ்வர்யவானாயாக்க, என்னை சீமானாயாக்க. அவர் வியாதியானார், என்னை சுகமாக்க. அவர் பாவமானார், என்னை நீதிமானாய் ஆக்க. ஆமென். அப்ப இப்படிப்பட்ட பாடல்களை தான் நாம் பாட வேண்டும். அவர் நாமம் யெகோவா சிம்ராத். அவரே நம்முடைய கீதமானவர், அவரே நம்முடைய பாடல். அவர் தான் நம்முடைய பாடல்னா அப்ப அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவரால் என்ன முடியும்? அவரால் என்ன செய்ய முடியும்? அவர் நமக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை பற்றிய பாடல்கள் தான் என்ன செய்ய நாம பாடணுமே தவிர என்னத்தையாவது ஒன்று பாடிட்டு கிடக்கக்கூடாது. ராகம் நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது அப்படின்ட்டு என்னத்தையாவது என்ன செய்யக்கூடாது, பாடிக்கிட்டு இருக்க கூடாது. எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? இதுக்கான வசனங்களே நிறையா இருக்குது. அவ்வளோத்தையும் எடுத்து வாசித்தா நிறைய வாசிக்கலாம், டைம் ஆகிடும். அதனால நான் சுருக்கமாக சொன்னேன். எனவே அவரே நம்முடைய கீதமானவர், அவரே நம்முடைய பாடலானவர். அவர் நாமம் யெகோவா சிம்ராத். ஆமென். அது மாத்திரமல்ல, அவரை பற்றி பாடலாம் என்றால் எதை கொண்டு பாடலாம்? அவரை பற்றி தான் பாடணும் இல்லையா? எதை கொண்டு பாடலாம்? எதினாலே அவரை பாடலாம் என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே என்ன செய்கிறது, எழும்புகிறது. அவரைத்தான் பாட போகிறோம், அவரைத்தான் பாடணும் அப்படின்னா எதை கொண்டு பாடலாம், எதினாலே அவரை பாடலாம் என்பதை குறித்து சத்தியவேதத்தில் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு காரியம் தெளிவாய் விளங்குகிறது. அது என்ன? இசை கருவிகளை கொண்டு அவர் என்ன செய்யலாம், பாடலாம். ஆமென். சும்மா பாடிக்கிட்டு கிடக்கிறதுக்கு இசை கருவிகளை கொண்டு என்ன செய்யலாம், பாடலாம். சும்மா பாடிக்கிட்டு கிடக்கிறதுக்கு கரங்களை தட்டி என்ன செய்யலாம், பாடலாம். சும்மா பாடிக்கிட்டு இருக்கிறதுக்கு நல்ல நடனமாடி என்ன செய்யலாம். ஏன் பாஸ்டர் நடனமாடி பாடலாமா? நான் எடுத்தோன்னா காமிக்கிறேன், எல்லாம் கவனிங்க. ஆமென். அவரை பற்றி தான் பாடுறோம். ஆமென். அப்படி பியான் 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 பாடாம கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி என்ன செய்யலாம். எல்லாம் இருக்கிறீங்களா? பாடலாம். கரங்களை உயர்த்தி என்ன செய்யலாம், அவரை பாடலாம். கரங்களை அசைத்து என்ன செய்யலாம், பாடலாம். முழங்கால் படியிட்டு என்ன செய்யலாம், பாடலாம். எல்லாம் இருக்கிறீங்களா? அது மாத்திரமல்ல, யூதர்கள், யூத ஜனங்கள் 7 விதங்களிலே தேவனை ஆராதிப்பார்களாம். இதைத்தான் நான் உங்களுக்கு அதிகமாக சொல்ல விருப்பப்படுகிறேன். எல்லாம் கவனிங்க. யூதர்கள், யூத ஜனங்கள் 7 விதங்களிலே தேவனை ஆராதிப்பார்களாம், தேவனை துதிப்பார்களாம். இதை பற்றி வேத வல்லுநர்கள் ரொம்ப ஆழமாய் சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு நாளைக்கு 7 தரம் துதிப்பாங்களாம். இருக்கிறீங்களா? 7 விதங்களிலே அவர்கள் தேவனை துதிப்பார்கள், ஆராதிப்பார்களாம். அது மாத்திரமல்ல, ஒரு நாளைக்கு காலையில் இருந்து இரவில் தூங்குறதுக்கு முன்னதாக 7 டைம் 7 தரம் அவர்கள் தேவனை துதிப்பார்கள் என்று சத்தியவேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எனவே முதலாவதாக இந்த 7 விதங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பிறகு 7 அந்த தரத்தை குறித்து, 7 ரகங்களை குறித்து, எப்படி 7 தரம் அவங்க தேவனை ஒரு நாளைக்கு துதிச்சாங்க என்பதை குறித்து பிறகு நாம் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் பார்க்கலாம் நினைக்கிறீங்க? ஆமென். ஓகே. முதலாவதாக யூத ஜனங்கள் எப்படி 7 விதங்களிலே அவர்கள் தேவனை துதித்தார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த யூத ஜனங்கள், இந்த இஸ்ரவேல் மக்கள், இந்த எபிரேய ஜனங்கள் அவர்கள் நடனமாடி ஆடி பாடி ஆராதிப்பார்களாம். இப்படி ஆராதிப்பது என்பது அது முதல் விதமாகும். வாசிப்போம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். என்ன பண்ணினான்? நடனம் பண்ணினான், டான்ஸ் ஆடினான். ஆங்கிலத்தில் அப்படித்தான் வந்திருக்கிறது, டான்ஸ் இல்லையா? தன் முழு பலத்தோடும். எப்படிப்பட்ட பலத்தோடும்? தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக அவன் என்ன செய்தானாம்? நடனம் ஆடினானாம். தாவீது கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்ணினான்? நடனம் பண்ணினான். வாசிப்போம். 2 சாமுவேல்
6ஆம் அதிகாரம் 21வது வசனம். அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக ஆடி பாடினேன். ஏன் இந்த வசனத்தை வாசித்தேன்னா, அங்க நடனமாடி என்கிற வார்த்தை வந்திருக்குது, இங்க ரெண்டு ஒன்று தான், ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லையா? நடனமாடினான், இங்கே ஆடி பாடினான். நாமெல்லாம் யாரு? நாமெல்லாம் தமிழர்கள். தமிழில் பார்த்தீங்கன்னா அநேக வார்த்தைகள் இருக்கும் இப்படி இல்லையா? ஒரு வார்த்தைக்கு 10-15 வார்த்தை இருக்கும். இப்போ இங்கிலீஷு இப்படிலாம் மற்ற லாங்குவேஜஸ்க்குலாம் நீங்கள் போனீங்கன்னா 1 இருக்குது, 2 இருக்கும், மிஞ்சி போனால் 3 இருக்கும், அவ்வளோதான். ஆனால் 4-5 வார்த்தை 10-15 வார்த்தை என்ன செய்யாது, இருக்கவே இருக்க. தமிழில் தான் சொல்கிறாங்க எல்லாரும் இப்படிப்பட்ட சிறப்புகள்லாம் இருக்குதுன்னு. நடனமாடி, ஆடி பாடி, ஆடி எப்படி ஆடி பாடி. கவனிங்க, இவ்விதமாய் ஆடி பாடி நடனமாடி ஆராதிப்பதற்கு, துதிப்பதற்கு, பாடுவதற்கு எபிரேய மொழியிலே ஹலால் என்கிற ஒரு பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. HALAL, ஹலால், HALAL, ஹலால் என்கிற ஒரு எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹலால் என்றால் என்ன அர்த்தம்? ஹலால் என்றால் என்ன பொருள்? ஆடி பாடுவது, நடனமாடி கர்த்தரை துதிப்பது என்று அர்த்தம். சில வேளைகளிலே நாம் நம்முடைய ஆண்டவருக்கு முன்பாக இவ்விதமாய் ஆடி பாடி நடனமாடி துதிப்பது நல்லது, ஆராதிப்பது நல்லது. எத்தனை பேர் நல்லது சொல்றீங்க? ஏன் என்று சொன்னால், இது நமக்கு லாபத்தை கொண்டு வரும், இது நமக்கு வெற்றியை கொண்டு வரும், இது நமக்கு வாழ்வை கொண்டு வரும், இது நமக்கு உயர்வை கொண்டு வரும். அநேக பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அநேக பிரச்சனையின் ஊடாக நாம் செல்லுகிறோம். இப்படிப்பட்ட வேளையிலே நாம் வீட்டுக்கு வந்து கதவை பூட்டிட்டு அந்த மாதிரி பாடலெல்லாம் போட்டு விட்டு நாமளும் சேர்ந்து பாடி கர்த்தர் என்ன செய்யலாம்? ஆடலாம். நல்லா கவனிங்க, யார் வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க இல்லையா? நம்ம மட்டும் தானே இருப்போம் ரூமுக்குள்ளே. நல்லா டான்ஸ் ஆடி என்ன செய்ய வேண்டியதுதான். நாங்களாம் சிறு வயசில் சர்ச்சிலே டான்ஸ் ஆடி பாடுறது. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்ச கர்த்தர் மேலே, அப்படிப்பட்ட ஒரு தாகம் கர்த்தர் மேலே, ஒரு பசி கர்த்தர் மேலே. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் சபையிலேயே நின்று பாடலில் பாடி இப்படி ஆடுற பழக்கங்கள்லாம் உண்டு. இப்போ இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு நிற்கி பிரசங்கம் பண்ணுறதுனால என்ன செய்ய முடியல. ஆனால் அங்கே என்னை இறக்கி விட்டீங்கன்னா ஆடிடுவேன். அங்கே இறக்கி விட்டு அங்கே நின்று இங்கே ஒருத்தர் பிரசங்கம் பண்ணி இங்கே ஒருத்தர் பாடலில் பாடி ஆறாறு நடத்தி நான் அங்கே நின்று கண்டிப்பாக என்ன செய்வேன்? நல்லா டான்ஸ் ஆடி நடனம் ஆடி என்ன செய்யலாம்? கர்த்தரை ஆராதிக்கலாம். சில விசுவாசிகள் உடம்ப அசைக்க கூட மாட்டாங்க, அப்படியே குத்துக்கல் மாதிரி இருப்பாங்க. எப்படி? என்ன கல்? ஒரு இடி இடிச்சா கூட அப்படி விரைச்சிக்கிட்டு என்ன செய்யறது? ரொம்ப நிற்கிறது. அதன்னா ஆடுறது பாடுறது. ஏப்பா என்ன அது? ஆடுங்க, ஆடி கர்த்தரை ஆராதிக்கணும். இடி இடிச்சா கூட நம்மளை ஒரு முறைக்கிறது. வேற யாராவது சபைக்குள்ள நல்லா டான்ஸ் ஆடி கர்த்தரை ஆராதிச்சாங்கன்னா அவங்கள ஒரு மாதிரியா பார்க்கறது, மேலையும் கீழையும். இல்லை இருக்கிறீங்களா? இனி ஒரு மாதிரி எல்லாரும் பார்க்குறீங்க. ஏன்பா நல்லா நடனம் ஆடி கர்த்தரை ஆராதிக்கலாம்ல, வேத வசனம் போதிக்குதுல அப்படின்னு கேட்டா வெக்கமா இருக்கு பிரதர், சங்கடமா இருக்கு பிரதர், ஒரு மாதிரியா இருக்கு பிரதர், நம்மள ஒரு மாதிரியா பார்த்துட்டாங்க. என்ன ஒரு மாதிரியா பார்க்க போறாங்க? இங்க இருக்கிற எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். எல்லாம் இருக்கிறீங்களா? இங்க எல்லாருக்குமே ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். யாரும் ஒரு மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க, உங்களை பார்க்க மாட்டாங்க. இன்னொரு விஷயத்தை சொல்றேன் கவனிங்க. நீங்க நடனம் ஆடி கர்த்தரை ஆராதிக்கும் போகும்போது மற்றவங்க உள்ளத்துல தீயை பொருத்தி விடுறீங்க.
தீய பத்த வச்சு விடுறீங்க. எந்த தீய? நீயும் டான்ஸ் ஆடி கத்துற ஆராதி. எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாருமே அப்படியே அமைதி நின்னோம்னா நல்லா இருக்காது. எங்க தெரியுமா ரொம்ப அமைதியா சைலண்டா இருக்கும்? எங்க? கல்லறை தோட்டம். எங்க? சுடுகாடு. அதுதான் ரொம்ப அமைதியா இருக்கு. நாங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க? மண்ணுக்குள்ள இருக்கிறாங்க. யாரும் பாட மாட்டாங்க, ஆட மாட்டாங்க, துதிக்கலாம் மாட்டாங்க. ஆனா சபை கல்லறை தோட்டம் கிடையாது. சபை உயிர் உள்ள ஒரு இடம். ஆமென். இங்க நல்ல நடனம் ஆடி என்ன செய்யலாம்? நல்ல சந்தோஷம், உற்சாகம், உடம்பெல்லாம் அசைச்சு இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், நல்ல கரங்களை தட்டி பாடுறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராதான். உங்களுக்கு தெரியுமா? உண்மையாவேங்க. நீங்க எந்த டாக்டர் வேணா போய் கேட்டு பாருங்க. நல்ல கரங்களை தட்டுறவங்களுக்கு எது வராதான்? ஹார்ட் அட்டாக் வராதான். ஹார்ட் அட்டாக் வந்தவங்கள உடனே வேகமா உள்ளங்கை போட்டு தேய்ப்பாங்க, சூடு ஏத்துவாங்க, டப்பு டப்பு டப்புன்னு அடிப்பாங்க. எதுக்குன்னு? மறுபடியும் ஹார்ட்டு வேலை செய்யறதுக்கு. நான் சொல்றேன், ஒவ்வொரு முறையும் கத்தரை ஆராதிக்கும் போது நல்லா கரங்களை தட்டி நல்லா உடம்பு அசைச்சு ஆடுனா என்ன வராது? என்ன வராது? ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுன்றதுக்காக கரங்களை தட்டிலாம் பாட வேணாம். உண்மையாவே கரங்களை தட்டி என்ன செய்யுங்க? பாடுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி உடம்பெல்லாம் அசைச்சு நடனம் ஆடி கத்தருக்கு முன்பாக பாடி துதிங்க. அது உங்களுக்கு லாபத்தை கொண்டு வரும். அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது உங்க வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வரும். அது உங்க வாழ்க்கையில உயர்வை கொண்டு வரும். ஆமென். ஆகவே கர்த்தருக்கு முன்பாக ஆடுவதிலே வெட்கப்படக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக ஆடுறதுல என்ன வெட்கம்? கர்த்தருக்கு முன்பாக நடனம் ஆடுவதில் என்ன சங்கடம்? கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவதிலே என்ன இது? கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்த நாம் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். வாசிப்போம். 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். தாவீதும் சகல இஸ்ரவேலரும் தங்கள் முழு பலத்தோடும் தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்பூர்களையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரிகைகளையும் சேவித்து மகிழ்ச்சியாய் ஆடி பாடினார்கள். மகிழ்ச்சியாய் ஆடி பாடினார்கள். தாவீதும் இஸ்ரவேல் ஜனங்களும். யாரும்? தாவீதும் இஸ்ரவேல் ஜனங்களும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கொண்டு வந்து வச்சு என்ன மாதிரி இருக்குங்க? நூற்றுக்கணக்கான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு வந்து வச்சு இசையை இசைத்து இஸ்ரவேல் ஜனங்களும் தாவீதும் மகிழ்ச்சியாய் என்ன செய்கிறார்கள்? ஆடி பாடுகிறார்கள். வாசிப்போம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். தாவீதும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாக்கியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு போனார்கள். ஆடி பாடிக்கிட்டே போறாங்க தெரு வழியா. நாம சத்துல ஆடுறதுக்கு இந்த பக்கப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். எல்லாம் இருக்கிறீங்களா? தெருவில் இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் பாருங்க, தாவீது எல்லாரும் மியூசிக்லாம் போட்டுட்டு நல்லா டான்ஸ் ஆடி கர்த்தரை ஆராதிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நாம எங்க ஆடுறதுக்கு யோசிக்கிறோம்? உடம்பு அசைக்க மாட்டேங்கிறோம். உடம்பு அசைய மாட்டேங்குது. உடம்பு அது குத்துக்கள் மாதிரி நிற்குது, புர்ரு நிற்குது. யாராவது டான்ஸ் ஆடி துதிக்கிறாங்களா, உடனே அவங்கள ஒரு முறைக்கிறது. சின்ன பிள்ளைங்க, பச்சை பிள்ளைங்க எப்படி கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கரங்களை அசைச்சு எவ்வளோ அழகாக பாடுறாங்க. அவங்கள பார்த்து பாடத்தை என்ன செஞ்சுக்கிறோம்? நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இசையை இசைத்து டான்ஸ் ஆடி என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். அவன்
வாய்க்குள்ளே சாராயத்தை ஊற்றி விட்டு கையில் அவுத்து போட்டு டவுசரோட டான்ஸ் ஆடிட்டு போகிறேன், வெக்கமே இல்லாமல். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அவன் பாட்டுக்கு செத்த போனதுக்கு முன்னாடி என்ன செய்யறான்? டான்ஸ் ஆடிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நாம கர்த்தருடைய பிரசன்னத்தில் உடம்பு அசைச்சு ஆடி கரங்களை உயர்த்தி பாடுறதுக்கு இவ்வளவு யோசனை யோசிக்கிறோம். எல்லாம் இருக்கிறீங்களா? அதாவது இந்த இன்ஸ்பயர்னு சொல்கிறாங்கல்ல, அதாவது அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டேன் அப்படின்றாங்கல்ல, தமிழில் எப்படி சொல்கிறது? அதை பார்த்து நான் அசைக்கப்பட்டுட்டேன் இல்லையா? அது வந்து எனக்குள்ள ஒரு தாக்கத்தை என்ன செஞ்சிருச்சு, ஏற்படுத்திருச்சு. அப்போ கர்த்தர் நினைக்கும் போது, அவருடைய அன்பை நினைக்கும் போது, அவருடைய கிருபை நினைக்கும் பொழுது, அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை நினைக்கும் பொழுது, அவர் கல்வாரி சிலுவையில் எனக்காக என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறார் என்பதை பார்க்கும்போது, அதை உள்ளத்தில் வைக்கும் போது, அதை பார்க்கும் போது, அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளும் பொழுது வாயில் ஆட்டோமேட்டிக்காக துதி என்ன செய்யுது, வருது, ஆராதனை வருது, ஸ்தோத்திரம் வருது, கர்த்தரை மகிமைப்படுத்த வருது. இப்போ மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உடம்பு என்ன செய்ய ஆரம்பிக்குது, என்ன செய்ய ஆரம்பிக்குது, அப்படி மூவிங் ஆக ஆரம்பிக்குது, அப்படி அசைய ஆரம்பிக்குது. சிலருக்கு ஏன் அப்போ உடம்பு அசைய மாட்டேங்குது? கர்த்தருடைய உண்மை என்ன செய்யலை, நினச்சி பார்க்கல. கர்த்தருடைய கிருபையை நினச்சி பார்க்கல. அவர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்து முடித்திருக்கார் என்பதை பார்க்கல. அதை வெளிப்பாடாக பெற்றுக்கொள்ளலை. அதை குறித்து ஒரு வெளிச்சம் இல்லை, அதை குறித்து ஒரு அறிவு வரலை. அதனால பாட்டு வரலை, ஆராதனை வரலை, உடம்பு என்ன செய்ய மாட்டேங்குது. உங்களை நீங்களே அலசி ஆராய்ந்து பாருங்கள். எல்லாம் இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? எனவே யெகோவா சிம்ராத் முன்பதாக நாம் நடனமாடி ஆடி பாடி என்ன செய்ய வேண்டும், துதிக்க வேண்டும். இவ்விதமாய் நாம் துதிக்கும் பொழுது இது நமக்கு ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் சரீர சுகத்தையும் வெற்றியையும் வளமை வாழ்வையையும் உயர்வையையும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், கொண்டு வரும். கர்த்தரை ஆராதிப்பது என்பது அது நமக்கு லாபத்தை கொண்டு வருங்க. அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை என்ன செய்யும், கொண்டு வரும். நல்ல நடனம் ஆடி கர்த்தரை ஆராதிச்சு துதிச்சு பாருங்க, எல்லா டயர்டும் போயிடும், எல்லா சோர்வும் போயிடும், எல்லா கவலையும் போயிடும், எல்லா பாரங்களும் போயிடும். இது எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரில. சில சமயங்கள்ல நான் ஜெபம் பண்ண போகும்போது திருப்பி ஜெபம் பண்ணிட்டு முடிச்சுட்டு வர்றதுக்கு மனசு வராது. அப்படிலாம் அனுபவிச்சிருக்கிறேன் பல வருஷங்களா. போய் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு கர்த்தரை ஆராதிச்சுட்டு முடிக்கணுமே, டைம் ஆச்சு, வேற ஒரு ஒர்க் இருக்குது, அதுக்காக முடிக்கணுமேன்றதுக்காக தான் முடிக்க வேண்டியதாயிருதே தவிர, ஆனால் எந்திரிச்சு வர்றதுக்கு மனசே அவ்வளவு அருமையான ஒரு நேரம். எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லா கவலைகள், எல்லா பாரங்கள், வேதனைகள் எல்லாம் போயிடுது, எல்லா சோர்வுகள் போயிடுது, எல்லா டென்ஷன்ஸ்லாம் குறைஞ்சிருது. எல்லாம் இருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், உங்கள் சரீரம் நல்லா ஏங்க ஆரம்பிச்சிடும். நல்ல நடனமாடி விடுதலையோடு கர்த்தரை ஆராதிங்க, உங்கள் சரீரமே நல்லா ஃபங்க்ஷனாக ஆரம்பிச்சிடும். சல்லி காசு இல்லாமல் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? ஓகே. ரெண்டாவதாக யூத ஜனங்கள், யூத மக்கள் எப்படியெல்லாம் கர்த்தரை அவர்கள் ஆராதித்தார்கள், 7 விதங்களிலே அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள், துதித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதில் முதலாவது விதம் என்ன? ஹலால். ஹலால் என்றால் நடனமாடி ஆடி பாடி கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யறது, மகிழ்வது, ஆராதிப்பது, துதிப்பது. ஓகே. ரெண்டாவதாக நம்முடைய கைகளை உயர்த்தி, நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிற ஒரு விதம். இது இரண்டாவது விதமான ஒரு விதமாகும். கரங்களை உயர்த்தி, கரங்களை அசைத்து அவ்விதமாய் கர்த்தரை ஆராதிப்பது. வாசிப்போம். சங்கீதம் 134:2. உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். உங்கள் கைகளை எதற்கு நேராக எடுத்து? பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை என்ன செய்யுங்கள், துதியுங்கள். சில ஆள் இந்த 2 கை அப்படி மடிக்குள்ளேயே ஒளிச்சு வச்சுக்கிடுவாங்க. மடியிலிருந்து என்ன செய்யாது, கை வெளியில வரவே வராது. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த கை அப்படி இறுக கட்டிக்கிட்டு தான் அப்படியே சர்ச்சில் நிற்பாங்க, நல்ல பிள்ளை மாதிரி. இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ற மாதிரி என்ன செய்யுது,
வீட்டுக்கு போனாதான் தெரியும் இந்த பூனை எதெல்லாம் குடிக்குதுன்னு. எல்லாம் இருக்கிறீங்களா? இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை என்ன செய்வேன், நான் துதிப்பேன். இங்கே 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு கரத்தை உயர்த்தி துதிக்கலாமா பாஸ்டர்? அது குறித்து நான் சொல்ல போறேன், கவனிச்சுட்டே வாங்க. 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்பதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களை கவனியுங்கள். இவ்விதமாய் நம்முடைய கரங்களை உயர்த்தி நம்முடைய கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஏடா என்கிற ஒரு எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. YADAH ஏடா என்கிற ஒரு எபிரேய பதம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏடா என்று சொன்னால் நம்முடைய கைகளை நம்முடைய கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி அவரை ஆராதிப்பது, அவரை துதிப்பது என்று அர்த்தமாகும். எனவே சில வேளைகளிலே நடனமாடி ஆராதிப்பது மட்டுமல்ல, நம்முடைய கைகளை, அதாவது நம்முடைய 2 கரங்களையும் உயர்த்தி அசைத்து அவ்விதமாய் ஆராதிக்கவும் நாம் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். 2 கரங்களை உயர்த்தி ஆராதிக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, 2 கரங்களையும். அப்பயும் கூட 2 கரத்தை உயர்த்த மாட்டேங்கிறாங்க பாருங்க சிலர். 2 கரத்தை உயர்த்துங்க. 2 கரங்களையும் உயர்த்தி கர்த்தரை துதிப்பது. ஆமென். சரி, 2 கரங்களையும் உயர்த்துவது என்பது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? 2 கரத்தை ஒரு மனுஷன் எப்போ உயர்த்துவான்? போலீஸ்கார் துப்பாக்கியை தூக்கி நீட்டும் போது சரணடைவதற்கு என்ன செய்வார்? ஆமாவா இல்லையா? எஸ். எப்ப 2 கை தூக்குவார் ஒரு மனுஷன்? ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு தூக்கி என்ன செஞ்சிடறது? நின்றது. எல்லாம் இருக்கிறீங்களா? சரணடைவதற்கு அடையாளமாக இருக்கிறது இந்த 2 கரத்தை உயர்த்துவது என்பது. அப்ப நாம் நம்முடைய கரங்களை உயர்த்தி அவரை ஆராதிக்கும் பொழுது என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நல்லா கவனிங்க, நாம கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வந்து 2 கரத்தை உயர்த்தி அவரை துதிக்கும் பொழுது அங்கே நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கையில ஒப்புக்கொடுக்கிறேன், நீரே எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருக்கிறீர், நீரே என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர், நீரே என்னை பாதுகாக்கிறவர், நீரே என்னை பராமரிக்கிறவர், நீரே என்னை போஷிக்கிறவர், நீரே எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருக்கிறீர் என்பதற்கு அடையாளமாக இந்த 2 கரங்களை என்ன செய்கிறேன், நான் உயர்த்துகிறேன். ஒவ்வொரு முறையும் நீங்க 2 கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கும் போது இதுதான் நடக்குது. 2 கரத்தை நீங்க உயர்த்தலைன்னா ஒண்ணுமே என்ன செய்யாது, நடக்காது. சில வேளைகளில் நடனமாடி கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம், சில வேளைகளில் இப்படி 2 கரத்தை உயர்த்தி என்ன செய்ய வேண்டும், கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். அப்படி ஆராதிக்கும் பொழுது அங்க உண்மையாகவே நாம் எதை வெளிப்படுத்துகிறோம்? கர்த்தாவே என்னுடைய முழு வாழ்க்கையை உம்முடைய கையில் என்ன செய்றேன், நான் சரண் பண்றேன், என்னுடைய முழு வாழ்க்கையை உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன், நீர்தான் என்னுடைய ஆண்டவர், நீர்தான் என்னுடைய தேவன், நீர்தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருக்கிறீர், நீர்தான் என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறீர், நீர்தான் என்னை பாதுகாக்கிறீர், நீர்தான் என்னை பராமரிக்கிறீர், என்னுடைய குடும்பத்துக்கு நீர்தான் ஆண்டவர். எல்லாம் இருக்கிறீங்களா? சில வீடுகள்லாம் அந்த காலத்தில், இப்போலாம் காணதெல்லாம் பார்க்குறது ஆச்சரியமாக இருக்குது. நான் சின்ன பையன் இருக்கும்போது கிறிஸ்தவங்க வீடுகள்லாம் எழுதி போட்டிருப்பாங்க, இயேசுவை வீட்டின் தலைவர். அதெல்லாம் இப்போ பார்க்க முடியல. இயேசுவே வீட்டினுடைய ஆண்டவர் அப்படிலாம் எழுதி போட்டிருப்பாங்க. நீங்கள் 2 கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அங்க நீங்க ஒன்ன சொல்லாம சொல்றீங்கன்னா, ஆண்டவரே நீர் தான் என்னுடைய ஆண்டவர், இயேசுவே நீர் தான் என்னுடைய ஆண்டவர். ஆண்டவர் என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்று சொன்னால் குடும்பத்தினுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர் என்று அர்த்தம். அவர் தான் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர் என்று அர்த்தம். எல்லாம் இருக்கிறீங்களா? சாராள் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவனே என்று அவள் சொன்னாள் என்று பேதுருவின் புஸ்தகத்திலே நான் வாசிக்கிறோம். இதெல்லாம் வாசிச்சுட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய சில பெண்களுக்கெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது, விவரம் தெரியாத ஆட்கள். சாராள்
ஆபிரகாமை பார்த்து ஆண்டவனேன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னா, நீர் தான் இந்த வீட்டினுடைய எல்லா தேவையில என்ன செய்கிறீரு, சந்திக்கிறீரு, பாதுகாக்கிறீரு, பராமரிக்கிறீரு, இதெல்லாம் பண்றீரு அப்படின்னு அந்த வார்த்தை என்ன செய்யறா, சொல்றா. ஆனா பீரோ சாவி ஆட்ட தான் இருக்குது. ஹலோ, ஆபிரகாம்கிட்ட இல்ல பீரோ சாவி. எல்லா கண்ட்ரோல் யார் கையில் இருக்குது? ஆண்டவனேன்னு சொன்ன உடனே ஆபிரகாம் எல்லா கண்ட்ரோலையும் தூக்கி கொடுத்துறாரு. தாயே நீயே வச்சுக்க, எல்லாத்தையும் நீ எல்லாத்தையும் பார்த்துக்க. விவரம் தெரியலங்க சில ஆட்களுக்கு. இன்னைக்கு சில பெண்களுக்கு என்ன செய்யல, விவரம் தெரியல. என்ன மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணா, என்ன மாதிரி பேசினா எல்லா கண்ட்ரோலையும் நம்ம கையில் கொண்டு வந்துடலாம் அப்படின்ற விவரம் என்ன செய்ய மாட்டேங்குது. இன்னைக்கு விவரத்தை சொல்லித்தரேன் நான். எல்லாம் இருக்கிறீங்களா? அடாவடித்தனம் பண்ணி புருஷனுடைய குடிமை பிடிச்சி ஆட்டி கத்தி எல்லாம் உட்காரு, மூத்த பிள்ளை உட்காரு, இளைய பிள்ளை உட்காரு, அது நீ உட்காரு, எல்லாம் வாயில கப்பு உட்காரு அப்படின்னு மிரட்டி எல்லாம் பண்ணிடலாம், சாதிச்சிடலாம் சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. அப்படிலாம் என்ன செய்ய முடியாது, முடியாது. உட்காரானா அவன் எந்திரிச்சு நிற்கிறான் டப்புன்னு, என்னவா அப்படின்றான். அப்புறம் இவங்க கை கட்டிக்கிட்டு என்ன செய்யணும், நிற்கணும். இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? அப்ப ரெண்டு கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது என்ன சொல்றோம்? இயேசுவே நீர்தான் என்னுடைய ஆண்டவர், நீர்தான் என்னுடைய ப்ரொடெக்டர், ஆமென், நீர்தான் என்னுடைய பாதுகாவலர், நீர்தான் என்னை பராமரிக்கிறவர், நீர்தான் என்னுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும், நீர்தான் என்னை பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்று நாம் அங்கே என்ன செய்கிறோம், சொல்லுகிறோம், வெளிப்படுத்துகிறோம். ஆமென். ஆகவே ஆராதனையின் வேளையிலே அடிக்கடி நாம் நம்முடைய கைகளை உயர்த்தி இவ்விதமாய் நம்முடைய விருப்பங்களை பாருங்க ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும், தெரிவிக்க வேண்டும். நல்ல கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளும், நீர் என்னை பராமரித்துக் கொள்ளும், நீர் என்னை நடத்தும், நீர் என்னை கைட் பண்ணும் ஆண்டவரே, நீர் என்னை ஆளுகை செய்யும் என்று என்ன செய்ய வேண்டும், நம்முடைய கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நாம என்ன செய்ய வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். கைகள் அப்படியே செய்யக்கூடாது, இருக கட்டிக்கிட்டு அப்படியே நிற்க கூடாது. எல்லாம் இருக்கிறீங்க. சில ஆட்களுக்கு கையை பின்னாடி கட்டிக்கிறது, அசையவே மாட்டேன் நான், நாங்கள் என்னைக்கு என்ன செய்ய மாட்டோம், அசைய மாட்டோம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே முதல் விதம் என்ன, நடனமாடி கர்த்தரை என்ன செய்வது, ஆராதிப்பது. இரண்டாவது விதம் என்ன, கரங்களை உயர்த்தி என்ன செய்வது, கர்த்தரை ஆராதிப்பதாகும். ஓகே, மூன்றாவது விதம், மூன்றாவதாக நம்முடைய ஒரு கையை உயர்த்தி அவருக்கு நன்றி செலுத்துவது, அது இன்னொரு விதம். இப்படி கர்த்தரை என்ன செய்யலாம், நாம் ஆராதிக்கலாம். ரெண்டு கரத்தை உயர்த்தும் பொழுது என்ன நடக்குது, நாம சரணடைகிறோம், நாம நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே நீர் தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருக்கிறீர் என்று கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்படுகிறார், தேவைகளை சந்திக்கிறார், நம்மை நடத்துகிறார், அற்புதமாய் நடத்துவார். ஆமென். மூன்றாவது விதம் என்ன, ஒரு கரத்தை என்ன செய்யறது, அப்படி உயர்த்தும் போதே என்னதான் அர்த்தம், கர்த்தாவே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் என்று அர்த்தம். நல்லா கவனிங்க, இந்த கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் செலுத்துவது தான் இந்த மூன்றாவது விதம், நன்றி செலுத்துவது என்பது அர்த்தமாகும். கவனிங்க, இந்த ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தை அது தமிழ் வார்த்தை முதல்ல கிடையாது. ஸ்தோத்திரம் என்பது சமஸ்கிருத வார்த்தை, ஸ்தோத்திரம் என்பது சமஸ்கிருத வார்த்தை. நன்றி என்பதுதான் அது தமிழ் வார்த்தை. ஆங்கிலத்திலே தேங்க்ஸ் கிவிங் என்று நாம் சொல்லுகிறோம். தேங்க்ஸ் கிவிங், நன்றி செலுத்துவது, நன்றி செலுத்துவது. அப்ப சில வேளைகளிலே ஆராதனை நேரத்திலே வீட்டில் நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஒரு கரத்தை உயர்த்தி அசைத்து என்ன செய்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம். அப்படி ஒரு கரத்தை உயர்த்தி நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்விதமாய் நன்றி செலுத்துகிறோம், கர்த்தாவே இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்ததுக்காக உமக்கு நன்றி, என்னை பாதுகாத்ததுக்காக உமக்கு நன்றி, என்னை பராமரித்ததுக்காக உமக்கு
நன்றி. என் தேவைகளை சந்தித்ததுக்காக உமக்கு நன்றி. அந்த காரியத்தில் எனக்கு ஒரு வெற்றியை கொடுத்தீரே உமக்கு நன்றி. அந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை எனக்கு கொடுத்தீரே உமக்கு நன்றி. அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணினீரே உமக்கு நன்றி. அந்த இடத்துல அற்புதமாய் ஒரு ஐடியாவை எனக்கு கொடுத்தீரே அதற்காக உமக்கு நன்றி. இந்த பிசினஸ் இன்னும் மேலே வர்றதுக்கு ஒரு நல்ல அற்புதமான ஐடியாவை கொடுத்தீரே உமக்கு நன்றி. பொருளாதாரத்தில் மேலே எழும்பி வர்றதுக்கு நல்ல வேலைக்கு ஆண்டவர் அற்புதமான இடத்துல ஒரு ஐடியா கொடுத்தீங்கப்பா, அதுக்கு உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி, தேங்க்ஸ் ஆண்டவரே அப்படின்னு ஒரு கரத்தை உயர்த்தி கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? நாம் ஆராதிக்க வேண்டும். கவனிங்க, இந்த ஒரு கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்பது என்பதற்கு இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தை என்னவென்று சொன்னால் டோடா என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. டோடா, TOWAH என்கிற ஒரு வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. டோடா என்று சொன்னால் பாருங்க, கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து கர்த்தருக்கு நன்றி பலி செலுத்துவது, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவது. வாசிப்பதற்கு ஆதாரமாக சில வசனங்களை சங்கீதம் 107:22 ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோட விவரிப்பார்களாக. இங்கே நான் பார்க்கிறோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நன்றி பலிகளை செலுத்தி பாடுறோம் இல்லையா? நன்றி பலிகளை செலுத்தி உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் என்று ஸ்தோத்திர பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அடிக்கடி ஒரு கரத்தை என்ன செய்யணும்? உயர்த்தி கர்த்தருக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்த வேண்டும். வாசிப்போம் சங்கீதம் 116:17 நான் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி. என்ன பலி? ஸ்தோத்திர பலி. இது ஒரு பலி, இது ஒரு சாக்ரிஃபைஸ், இது ஒரு பலி செலுத்துவது. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஆலயத்துக்கு வரும் பொழுது அவர்கள் ஆடை கொண்டு வந்து, புறா குஞ்சுகளை கொண்டு வந்து கர்த்தருக்கு பலி செலுத்தினார்கள், நன்றி செலுத்தும் விதமாக. இன்றைக்கு நாம் இப்படி பாருங்க, ஆடையோ மாடையோ அல்லது புறா குஞ்சையோ கொண்டு வந்து இன்றைக்கு நாம் அதை துண்டித்து இன்றைக்கு நாம் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. என்று சொன்னால் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறபடினாலே இன்றைக்கு நாம் எதையும் கொண்டு வந்து பலியிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா ஒன்ன செய்யணும். என்ன செய்யணும்? நமக்காக பலியான இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் நன்றிகளை என்ன செய்ய வேண்டும்? ஏறெடுக்க வேண்டும், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்க, நன்றி பலிகளை ஏறிடுங்க. கல்வாரி நினைத்து, அவருடைய தழும்பை நினைத்து, அவருடைய காயங்களை நினைத்து, அவருடைய ரத்தத்தை நினைத்து நன்றி பலிகளை செலுத்துங்க. நான் சொல்லுகிறேன், சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள், நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள், பாதுகாவலை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். வாயில் எந்த நேரம் புலம்பாம, கரைச்சு கொட்டாம, திட்டி ஒன்றும் இந்த நேரம் போட்டு உருண்டுக்கிட்டு கிடக்காம எப்போது கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே உம்முடைய தழும்பு, உம்முடைய காயங்கள், உம்முடைய ரத்தம், உம்முடைய நாமம், உம்முடைய வார்த்தை, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய உண்மை, நீ நல்லவர், இதையெல்லாம் எண்ணி பார்த்து நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், சரீரத்திலே சுகம், குடும்பத்திலே சமாதானம், வாழ்க்கையிலே வெற்றி, சமாதானம், வாழ்வு எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? அங்கே உண்டாக ஆரம்பிக்கிறது. வாசிப்போம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். எப்பொழுதும் செலுத்த கடவோம். என்ன பலிய? ஸ்தோத்திர பலிய. எப்போதோ இல்ல, எப்பொழுதும். விடிஞ்சா அடைஞ்சா, உட்கார்ந்தா எந்திரிச்சா, போனா வந்தா, கர்த்தரை நினைச்சு, அவருடைய அன்பை நினைச்சு, அவருடைய கிருபை நினைச்சு, அவருடைய உண்மை நினைச்சு, அவருடைய கல்வாரி நினைச்சு என்ன செய்யணும்? ஸ்தோத்திர பலிகளை உதடுகளிலே என்ன செய்ய வேண்டும்? செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நான் சொல்றேன், செலுத்திக்கிட்டே இருங்க, சரீரத்தில் இருக்கிற எல்லா ப்ரெஷர் குறைஞ்சிரும்.
ஹார்ட் நல்லா வேலை செய்யும், கிட்னி நல்லா வேலை செய்யும், நுரையீரல் நல்லா வேலை செய்யும், ஆமே, தொண்டை நல்லா வேலை செய்யும், மூளை நல்லா என்ன செய்யும், வேலை செய்யும். நாம பாருங்க, எங்கேயோ வழி விலகி எங்கிட்டோ போய் நின்றுக்கிட்டு என்னத்தையோ புலம்பிட்டு கிடக்கிறோம், செய்ய வேண்டியது செய்யாம. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள், தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். இதெல்லாம் ஆழமாய் நாம் கவனிக்க வேண்டும். ஆமே. இன்னொரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 36வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். இங்கே நான் பார்க்கிறோம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னைக்கு ஒரு நாள் கிடையாது, 365 நாளில் ஒரு நாள் மட்டும் கிடையாது, சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று ஆசீர்வாதமான வார்த்தையை கூறுறாங்க, ஆசீர்வாதமான வார்த்தையை கூறுறாங்க. நம்ம கூறுறோம் இல்லையா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம்ம அனைவரோடும் கூட சதா காலங்களிலும். உடனே நீங்களா என்ன சொல்றீங்க? ஆமேன் அப்படின்னு சத்தமா சொல்லணும். இதெல்லாம் சொல்றதே கிடையாது. அதுவே எப்படா ஆமேன் போட்டு முடிப்போம், செப்பலை மாட்டிட்டு ஓடிடுவோம் வீட்டுக்கு. ஆமேன் சொல்ல கத்துக்கிறணும். ஆமேன். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே 3வது விதம் என்ன? ஒரு கரத்தை உயர்த்தி எப்போதும் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்த வேண்டும். நான் சொல்றேன், நன்றி செலுத்திக்கிட்டே வாங்க, ஆசீர்வாதங்கள் உங்க பின்னால வந்துகிட்டே இருக்கும். அவர் நாமம் யெகோவா ஷெம்ராத். ஆமென். எல்லாரும் எழும்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்தில் இன்னும் சில காரியங்களை நான் பார்ப்போம். இன்னும் எப்படியெல்லாம் யூத ஜனங்கள் கர்த்தரை ஆராதித்தார்கள் என்பதை குறித்து இன்னும் பார்த்து விட்டு, அதன் பிறகு ஒரு நாளையிலேயே எப்படி 7 தரம் அவங்க டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க எப்படி கர்த்தரை ஆராதிச்சாங்க என்பதை குறித்தெல்லாம் நான் பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு நாம் ஆராதிக்கும் போது என்னெல்லாம் நடக்குது, அது ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு வேளையும் கர்த்தரை ஆராதிக்கும் போது இந்த வான மண்டலத்தில் என்ன நடக்குது, வான மண்டலத்தில் என்னமோ நடக்குது, என்னமோ நிச்சயமாக நடக்குது. கர்த்தர் என்னமோ பண்ணுறாருங்க. துதி ஆராதனையை மட்டும் நீங்கள் லேசாக எடுத்துடவே கூடாது. துதிக்கிறது, ஆராதிக்கிறது, கரங்களை உயர்த்தி நடனம் ஆடி கரங்களை அசைத்து முழங்கால் படிக்கிட்டு இப்படியெல்லாம் ஆராதிக்கிறத நீங்கள் லேசாக மட்டும் எடுத்துடக்கூடாது. நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு வேளையிலையும் இந்த ஆவி உலகத்திலே, இந்த ஆவி மண்டலத்திலே கர்த்தர் நமக்காக ஏதோ ஒன்று செய்கிறார். சில சமயங்களில் சில ஆளோடு நம்ம போய் யுத்தம் பண்ண முடியல, ஃபைட் பண்ண முடியல, எதிர்த்து நிற்க முடியல. இன்னும் நம்மளை விட அவங்க மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க, நம்மளை விட ஆள் பலமுள்ளவங்களாம் இருக்குது, நம்மளால் போய் மோத முடியல சரீர ரீதியாக. ஆனால் ஒன்றை சொல்கிறேன், அடுத்த வாரம் அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஆராதிக்க கற்றுக்குங்க, துதிக்க கற்றுக்குங்க. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்காக அந்த பிளேட்டவே டோட்டலாக மாற்றிடுவார். அப்படியே அந்த காரியத்தை அப்படியே டோட்டலாக மாற்றுவார். அவரால் எல்லாம் முடியும், அவரால் எல்லாம் முடியும். ஆமென். ஆகவே அது அடுத்த வாரத்தில் இதெல்லாம் நம்ம இது குறித்தெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் ஓ தேவனே ஸ்தோத்திரம், யெகோவா சிம்ராத்தே, மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஓ தேவனே நீ நல்லவர், இந்த சத்தியங்கள் எல்லாம் எங்களுக்கு விளங்கட்டும் ஆண்டவரே, புரியட்டும்பா, இதெல்லாம் எங்களுக்குள்ள வெளிப்பாடாய் மாறட்டும் ஆண்டவரே. அநேக கிறிஸ்தவர்கள் பாருங்க, பிரசங்கத்துக்கு தான் வருவாங்க, ஆராதிக்க வரவே மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்களேன், அப்படியே ட்ரையாக இருக்கும், அப்படியே வனாந்தரமாக இருக்கும். ஒன்றும் அப்படியே ஒரு பெரிய லெவலில் இருக்க மாட்டாங்க, அப்படி தடுமாறி அப்படி என்னமோ அப்படி போய்கிட்டு இருப்பாங்க. ஆராதனையில் கலந்து கொள்கிறவங்களுடைய வாழ்க்கை கவனிங்க, வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் ஆராதனைக்கு சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறோம். ஆராதிக்கும் பொழுது, ஒன்று சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக ஏதோ ஒன்றை செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களும் தாவீதும் அவர்கள் நடனமாடி ஆராதித்தார்கள். மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்கள் மிரியாமும் ஒன்று சேர்ந்து ஆராதித்தார்கள். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ளுகிறார், அந்த துதியை ஏற்றுக்கொள்ளுகிறார், அதை முகர்ந்து கொள்கிறார். அதன் மித்தமாய் கர்த்தர் நம்ம இன்னமும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? இன்னும் ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்கிறார். புதிய வாசல்களை திறக்கிறார், அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார், காரியங்களிலே தலையிட்டு கிரியை செய்கிறார். ஒரு மாற்றத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் உண்டு பண்ணுகிறார். ஆகவே ஆராதனை லேசாக மட்டும் எடுத்துடாதீங்க. கர்த்தரை ஆராதிக்கிறது என்பது லேசாக எடுத்துடக்கூடாது.
ஆராதனைக்கு வாஞ்சியா ஓடி வரணும். பிரசங்கத்துக்காக ஓடி வர்றது மாத்திரம் இல்லை, ஆராதிப்பதற்கு வேகமாக ஓடி வரணும். வாஞ்சியாய் ஓடி வர வேண்டும். அதை மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. தகப்பனே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. யெகோவா சிம்ராத்தே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே எங்களுடைய பாடல், நீரே எங்களுடைய கீதம் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு கர்த்தாவே பாடலாக இருக்கிறீர்ப்பா. உம்மை பற்றி எப்போது நாங்கள் பாடிக்கொண்டே இருக்க, உம்மை பற்றி எப்போது நாங்கள் துதித்து கொண்டே இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஆராதித்த தாவீதை உயர்த்தினீரே. உம்மை ஆராதித்த பொழுது அன்றைக்கு கட்டுகள் கலண்டு விழுந்ததே. ஆராதித்த பொழுது, துதித்த பொழுது எரிக கோட்டை தரைமட்டமானதே. கர்த்தாவே, பிள்ளைகள் ஆராதித்து துதிக்கிற வேளையிலே, ஓ தேவனே, உடைய வாழ்க்கையில் எழும்பி நிற்கிற எல்லா அந்த கோட்டைகள், வியாதி என்கிற கோட்டை, கடன் பிரச்சனை என்கிற கோட்டை எல்லாம் தகர்ந்து விழுகிறபடியால் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ தேவனே ஸ்தோத்திரம். பொல்லாத மனிதர்கள் என்கிற அந்த காரியங்கள் எல்லாம் தவிடுபடியாய் நொறுங்கி விழுகிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெற்றியை அவர்கள் பார்க்கத்தக்கதாக பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். சரீரத்தில் சுகம் உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும், குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும், பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் கர்த்தாவே. அதிகமாய் ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்கள் சபை பிள்ளைகள் மாறட்டும் கர்த்தாவே. அதில் நீர் வாஞ்சையா இருக்கிறீர், அதில் நீ அதிகமாய் விரும்புகிறீர் கர்த்தாவே. எங்கள் சபை அப்படிப்பட்ட சபையாய் மாறட்டும். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம், இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக.